தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். என்னுடைய சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒருத்தருக்கு விற்பனை செஞ்சுட்டேன். அந்த சொத்தை வந்து நான் திரும்ப பெற முடியுமா? அப்படின்னு நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம, இது மாதிரியான சந்தேகங்கள் நெறைய பேருக்கு இருக்கு. நான் ஒரு சொத்தை கிரையம் குடுத்துட்டேன். இல்ல நாங்க வந்து வித்துட்டோம். இப்ப திரும்ப எங்க சொத்த பெற முடியுமா? அப்படின்னு நெறைய பேர் அந்த கேள்வியெல்லாம் கேட்கறாங்க தான். ஆனா, அந்த மாரி பெற முடியுமா? அப்படின்னா, கண்டிப்பா விற்பனை செஞ்ச சொத்த பெற முடியும். ஆனா, எதற்காக வித்திருக்கீங்க? அப்படின்னு சொல்றத நீங்க நீதிமன்றத்துக்கிட்ட நிரூபிச்சா கண்டிப்பா உங்களுடைய சொத்தை திரும்ப பெற முடியும். இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழக்கு வந்து நம்முடைய மதுரை பெஞ்ச் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழக்கு வந்தது. அந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான தீர்ப்பையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீதியரசர் அவர் வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்ப பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம ஏற்கனவே போட்ட காணொளியில நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. என்ன கேட்டிருந்தாருன்னா, "சார் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் பட்டா வாங்க முடியுமா?" அப்படின்னு கேட்டிருந்தாரு. கேள்விய விளையாட்டா கேட்டாரா? இல்ல தெரிஞ்சுக்கணும் கேட்டாரா? அப்படின்னு சொல்றது தெரியல. இருந்தாலும் நம்ம பதில் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றது நம்மளுடைய ஐடியாஸ் தான். அது எந்த மாரி வேணாலும் இருக்கலாம். அந்த ஐடியாவ நீங்க எந்த மாரி வேணாலும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அதாவது கவிதையாவோ, இல்ல வந்து ஒரு கதையாவோ, இல்ல ஒரு படமாவோ, இல்ல ஒரு மியூசிக், ஒரு இசையாவோ நீங்க எப்படி வேணாலும் உங்களுடைய அறிவ வந்து வெளிப்படுத்தலாம். இல்ல ஒரு கண்டுபிடிப்பா கூட வெளிப்படுத்தலாம். இதுக்கெல்லாம் பட்டா வாங்க முடியுமா அப்படின்னா, பட்டா வாங்க முடியாது. ஆனா, இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மியூசிக்கா இருந்துச்சு அப்படின்னா காப்பிரைட் வாங்கலாம். இந்த மாரி பேசுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் வாங்கலாம். நீங்க ஒரு பாட்டு பாடுறீங்க அப்படின்னா காப்பிரைட் வாங்கலாம். இல்ல ஒரு டிசைன் கண்டுபிடிக்கிறேன்னா, அது டிசைன் ஆக்ட்ல இது பண்ணலாம். அதேபோல ஒரு பொருள வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு இன்வென்ஷன் கொண்டு வரீங்க. அது எல்லாத்தையும் விட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கு. ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்ப்பஸ் இருக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பேட்டர்ன் ரைட்ஸ் வாங்கலாம். அது அறிவுசார் சொத்துரிமை சம்பந்தமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து நீங்க கிளைம் பண்றதுக்கு நெறைய வழிகள் இருக்கு. காப்பிரைட் இருக்கு, பேட்டர்ன் ரைட் இருக்கு, டிசைன் ஆக்ட் இருக்கு. அதனால இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டா வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டியும் உங்களுடைய பெயருக்கு உரிமை கொண்டாட முடியும். சரி, நம்ம இந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஒரு சொத்த வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க விற்பனை செஞ்சுட்டோம். விற்பனை செஞ்ச சொத்த நாங்க திரும்ப பெற முடியுமா அப்படின்னா, உண்மையிலேயே நீங்க ஒருத்தவங்களுக்கு கிரயம் பண்ணியிருக்கீங்க. சேல் டீட் போட்டுட்டீங்க, பத்திரம் போட்டு விற்பனை செஞ்சுட்டீங்க அப்படின்னா, அந்த சொத்த திரும்ப பெற முடியாது. ஆனா, உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க. கடன் வாங்கியிருந்ததற்காக ஒரு சொத்த விற்பனை செஞ்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த சொத்த நீங்க திரும்ப பெற முடியும். கிரயமே செஞ்சு குடுத்திருந்தாலும் நீங்க திரும்ப பெற முடியும். எப்படி பெற முடியும் அப்படின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சொத்தின் பேர்ல ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறீங்க. அவரு என்ன சொல்றாருன்னா, நீங்க பத்திரம் மட்டும் குடுத்தா போதாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சொத்தையே எழுதி குடுங்க. நீங்க எப்ப கடன திருப்பி தரீங்களோ, அப்ப நான் சொத்த திரும்ப உங்களுக்கு எழுதி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட அவர் சொத்த வாங்கியிருந்தார் அப்படின்னா, நீங்க திரும்ப அத பெற முடியும். நீதிமன்றம் ஆனா சில நிபந்தனைகள் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட கடன் வாங்குனீங்கல்ல, அந்த கடன் வாங்குனதுக்கான ரசீது. ரசீது மீன்ஸ் நீங்க அடமான பத்திரமோ, இல்ல கடன் பத்திரமோ ஏதோ ஒண்ணு எழுதியிருப்பீங்க. இந்த தேதியில இந்த நபர்கிட்ட இவ்ளோ பணம் நான் வாங்கியிருக்கேன். அதுவும் இந்த சொத்தின் பேர்ல பணம் வாங்கியிருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பத்திரம் போட்டிருந்தீங்கன்னா, அந்த பத்திரமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எவிடன்ஸா வச்சுக்கணும். 2வது உங்கள்கிட்ட பணம் குடுத்தார்ல, அந்த பணத்துக்கு நீங்க மாசம் மாசம் கண்டிப்பா வட்டி குடுப்பீங்க. அது எவ்வளோ வட்டி குடுக்குறீங்களோ, அந்த வட்டிக்கான ரசீத வச்சிருக்கணும். இத பாருங்க இந்த நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாசம் மாசம் நான் இவ்வளோ பணம் குடுத்துருக்கேன் அப்படின்னு ரசீது. இந்த மாரி டாக்குமெண்ட் இருந்தாலே போதும். அவரு கடன்லாம் நீங்க குடுக்க வேணாம். உங்க சொத்த நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா, நீங்க நீதிமன்றத்துல வழக்கு போட்டு உங்களுடைய சொத்த ரெக்கவர் பண்ணிக்க முடியும். திரும்ப பெற முடியும். அவர் விற்பனை பத்திரமே, கிரய பத்திரமே போட்டிருந்தாலுமே என்ன பண்ண முடியும்? உங்க சொத்த நீங்க திரும்ப பெற முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, மதுரை பெஞ்ச் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அழகா ஒரு தீர்ப்பு குடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து வழக்கு போடுறாரு. என்ன வழக்கு போடுறாரு? நான் வந்து பார்த்தீங்கன்னா, கடனின் பேர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, சொத்த வந்து கிரைம் பண்ணி குடுத்தேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சொத்த எனக்கு திரும்ப குடுக்க மாட்றாரு. என்னுடைய சொத்த எனக்கு திரும்ப குடுங்க அப்படின்னு நீதிமன்றத்துல வழக்கு போடுறாரு. வழக்கு போட்டு நீதிமன்றத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க கடன் வாங்குனதுக்கான ஆதாரம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு குடுங்க. இதெல்லாம் குடுத்தீங்க அப்படின்னா, சொத்து வந்து உங்களுக்கு வந்து திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி கடனின் அடிப்படையில ஒருத்தர் கிரயம் பெற்றிருந்தாரு அப்படின்னா, அந்த கிரயம் சொத்து சம்பந்தமான ஆவணங்கள், அதாவது இது கடன் பேர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கிரயம் குடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றத நிரூபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி நம்ம நிரூபிச்சுட்டோம் அப்படின்னா, சொத்து நமக்கு திரும்ப வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஜோதிவேல் வெர்சஸ் பழனிசாமி அப்படின்னு சொல்ற வழக்குல அழகா சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு பற்றிய விவரத்த வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இன்னும் சில பேர் கேள்வி கேட்கறதெல்லாம் இருக்கு. என்ன கேட்கறாங்க அப்படின்னா, கிரைய ஒப்பந்தம் இல்லன்னா சேல் டீட் அக்ரிமெண்ட் இந்த விற்பனை பத்திரம் போட்டு பண்றாங்கல்ல, அது பண்ணிட்டா அந்த சொத்துடைய உரிமை முழுசா எனக்கு வந்துருமா அப்படின்னு கேட்கறாங்க. அந்த மாரி பண்ணா சொத்தினுடைய முழு உரிமை நமக்கு வருமா? வராதா? அப்படின்னு சொல்றத பத்தி
இன்னொரு வழக்குல அலகாபாத் உயர்நீதிமன்றம் சிறப்பான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம் தமிழ் சொந்தங்களே.